எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும், இஸ்ரவேல் நாட்டில் உள்ள எல்லா வீடுகளும், எல்லா குடும்பங்களும் பண்டிகைக்காக, பஸ்கா பண்டிகைக்காக ஆட்டு தொழுவத்திலே போய் ஆட்டுக்குட்டிகளை தயார் செய்யும் பொழுது, ஆட்டுக்குட்டிகளை தெரிந்தெடுக்கும் பொழுது, உலக தோற்றுவத்துக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே தனக்காக ஒரே குமாரனாகிய தம்முடைய இயேசு கிறிஸ்துவை ஒரு பஸ்கா பண்டிகை நாளிலே உலகத்தின் எல்லா ஜனங்களுடைய பாவத்துக்காக பலியாக கொடுப்பதற்காக ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை, அதான் தேவ ஆட்டுக்குட்டி, அவரை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்று வேதத்திலே பார்க்க முடிகிறது. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, யோவான் ஸ்நாபகன் தன்னுடைய சீசர்களோடு கூட இருக்கும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவாக பார்த்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது பரலோகம் அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது. என்ன வெளிப்பாடு என்று சொன்னால், இத்தனை ஆண்டுகளாய் பஸ்கா பண்டிகை நாளிலே அநேக கோடிக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் பலியாக செலுத்தப்பட்டிருக்கிறது. இனி வருகிற பஸ்கா பண்டிகையிலே நான் என்னுடைய குமாரனை, அதுதான் தேவ ஆட்டுக்குட்டி, அவரை நான் இந்த உலகத்துக்காகவே பஸ்கா பண்டிகை நாளிலே பலியாக கொடுக்க போகிறேன் என்று சொல்லி பரலோகம் யோவான் ஸ்நாபகனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது. அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட யோவான் ஸ்நாபகன் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 36வது வசனத்திலே இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும், இஸ்ரவேலுள்ள எல்லா குடும்பங்களும் பஸ்கா பண்டிகைக்காக ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொள்ளும் பொழுது புதிய ஏற்பட்டலே உலகத்துக்காகவே மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக பிதாவாகிய தேவன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாக பஸ்கா பண்டிகையில் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு தெரிந்து கொண்டார்.